ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் யாத்திரையாகமம் 25 அதிகாரம் 22வது வசனம். அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகள் எல்லாம் உன்னோடு சொல்லுவேன் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய மையமான ஒரு ரகசியம் என்னவென்று சொன்னால், the closeness with Christ. கிறிஸ்துவோடு நாம ஒன்றிணைந்து மிக நெருக்கமாய் நடக்கிற ஒரு அனுபவம் நமக்கு ஏராளமான நன்மைகளை இந்த உலகத்திலே கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஒருவேளை நான் கிறிஸ்துவோடு நான் நெருங்கி நடக்காமலே இருக்கிறேன் என்று சொன்னால், அது நமக்கு இந்த உலகத்தில் தண்ணீரற்ற ஒரு சூழ்நிலை உண்டாகுமே. ஆனால் when there is no water at all in this world, what would be the situation? It is like a similar one when you have no connection with Christ. இந்த பூமிக்கு கீழே ஒரு மேலான ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒரு உற்சாகமான புத்துணர்ச்சி ஊட்டுகிற ஒரு காரியம் என்று சொன்னால், அது நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்துவோடு மிக நெருக்கமான தொடர்பில் இருப்பதை விட வேறொன்றும் இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்தினுடனான தொடர்பை இடையூறு இல்லாமலே நாம் உறவில் இருக்கிறோமே, அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதிலே நாம் தீவிர நோக்கமுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். When the signal is interrupted, உங்க மொபைல் போன் வேலை செய்வதில்லை, ஐயோ சிக்னலே இல்லைன்னு சொல்றோமே, அதே மாதிரி தான் கிறிஸ்துவனுடனான அந்த உறவிலே இணைப்பிலே துண்டிக்கப்படுகிற பொழுது you are powerless. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் ஒரு பாலைவனம் போன்றது. அங்கு கிறிஸ்துவாகிய அந்த தண்ணீர் இல்லைன்னு சொன்னா, இந்த உலகமாகிய இந்த பாலைவனம் போன்றிருக்கிற இந்த உலகத்தில் வாழ்வது மிக கொடியனம். அப்படி என்று சொன்னால், கிறிஸ்துவுடனான அந்த ஐக்கியம், அன்பு, உறவு ஈடு இணையற்றதா இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்ம கிறிஸ்துவுடைய தொடர்பில் இல்லாமல் போனால், நம்முடைய அந்த அழிவில்லாத தேவனுடைய சாயல் இருக்கிற ஆவியை திருப்தி படுத்துவதற்கு இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லை. There is nothing to satisfy immortal spirits. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் மிகவும் பாடுகள் நிறைந்தது, நெருக்கங்கள் நிறைந்தது, சவால்கள் நிறைந்ததா இருக்கிறது. ஆனால் கிறிஸ்து உங்களோடு இருந்தால் அவைகளெல்லாம் ஒன்றுமே இல்லையா, அவைகளெல்லாம் ஒன்றுமே இல்லை. கிறிஸ்து உங்க கூட இருந்தால் அதெல்லாம் ஒரு கணக்கே இல்லையா. ஆனால் கிறிஸ்து நம்மோடு கூட இல்லாமல் போனால் என்ன நடக்குன்னு சொன்னா, மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையை சந்திக்க நேரிடும். ஆனால் தேவனுடைய உறவில் இருக்கிற போது பரலோகத்தையே நம்ம பூமிக்கு கொண்டு வந்து விட இருக்கிறோம். அந்த தொடர்பை பராமரிப்பது, அந்த உறவில், அந்த ஐக்கியத்தில் நாம் இருப்பது மிகவும் அவசியமானதா இருக்கிறது. அதை விட வேறு ஒரு வழி விசுவாசிக்கோ தேவனுடைய பிள்ளைகளுக்கோ இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அந்த ரிலேஷன்ஷிப்பை கிறிஸ்துவோடு நீங்கள் நடக்கிற பொழுது, ஒன்றிணைந்திருக்கிற பொழுது, கிறிஸ்துவனுடையதெல்லாம் உங்களுடையதாய் மாறுகிறது. வாட் எவர் பிலாங் டு கிரைஸ்ட் பிலாங்ஸ் டு யூ. அல்லேலூயா. தேவனுடையவைகள் எல்லாம் உங்களுடையதாய் மாறிவிடும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மேலான அந்த உறவை நாம் நாடுவோம். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற பொழுது அவர் சொல்லுவார், உன்மேல கை வைக்க போட்ட பொழுது உனக்கு கிடைக்கப்பட்டதான அந்த கிருபையை
நீ அனல் மூட்டி எழுப்பிவிடு என்று சொல்லி, நீங்க கிறிஸ்துக்குள்ளே எந்த மட்டும் நீங்கள் உறவுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை உங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னாகமம் 7ஆம் அதிகாரத்திலே 89வது வருஷத்திலே மோசையோடு தேவன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? எவ்வளவு நெருக்கமா இருந்தாங்க 2 பேரும், மோசேவும் தேவனும். தேவனை முகமுகமாய் பார்க்காவிட்டாலும் தேவனுடைய அந்த அசைவை அவன் கண்டான். தேவனுடைய பின்புறத்தை அவன் கண்டான். தேவன் சொன்னார், என்னை பார்த்து நீ உயிரோடு இருக்க முடியாது, ஆனாலும் நீ என்னை பார்ப்ப என்று சொன்னார். அந்த அளவுக்கு அவர்கள் மிகவும் க்ளோஸா இருந்தாங்களே, நெருக்கமா இருந்தார்களே. இந்த வார்த்தை சொல்லுகிறது, மோசே தேவனோடு பேசும்படி ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது தன்னோடு பேசுகிறவர்களின் சத்தம் சாட்சி பெட்டின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவில் இருந்துண்டாக கேட்பான். அங்கே இருந்து அவனோடு பேசுவார். That communion with God, it's very important. The fellowship with Christ is very important. அவர் பேசுறதை நீங்க கேட்குறீங்களா? Do you listen to the voice of Christ? கிறிஸ்து உங்களோடு பேசுறாரு. உங்களை இந்த வழியில போ, இந்த காரியத்தை விதமாய் செய், இதை செய்யக்கூடாது என்று எச்சரிக்கிறவைகள் உங்களுக்கு தெரிகிறதா? நீ ஆவியில் இன்னும் பலப்பட வேண்டும், கர்த்தருடைய கிருபை உனக்கு அதிகமாய் வேண்டும் என்று கிறிஸ்து சொல்லுகிற இந்த சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்களா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவனுடைய இணைந்திருங்கள், நீங்கள் முற்றிலுமாய் ஜெயம் பெறுவீர்கள். Without Christ in this world, it is very, very hard. With Christ, every impossibilities will become possible very easily, very simple. Amen. கர்த்தர் உங்களோடு இருப்பார். நாம் ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமான பிதாவே, உம்மோடு நெருக்கமாய் இருக்கும்படி எங்களை அழைத்தீரே, எங்களை தெரிந்து கொண்டிருந்த மகா பெரிய இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் உம்மோடான உறவிலே, ஐக்கியத்திலே அதிகமாய் நெருங்கி வாழுகிற பாக்கியத்தை, கிருபையை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். ஆண்டவரே, எங்களை உம்முடைய பிணைப்பிலிருந்து, இணைவிலிருந்து பிரித்தாள செய்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள் அழிந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம். நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னீர். எங்களோடு கூட நீங்க இருங்க. நாங்களும் உம்மோடு இணைந்து இந்த உலகத்திலே பயணம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.